உங்களுக்கு தெரியுமா, யோசேப்புக்கு தலையில் இருந்தது கிரீட அபிஷேகம். என்ன அபிஷேகம்? மெதுவாக பேசுங்க, கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லுங்க. அந்த சமையல்காரர்கிட்ட மெதுவாக சமையல் பண்ண சொல்லுங்கன்னு, அடுப்பில் உள்ள தீயில கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி அணைச்சி வைக்க சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் மெதுவாக பேசுங்க. நீங்கள் யோசேப்புக்கு தலையில் இருந்த என்ன அபிஷேகம்? கிரீட அபிஷேகம். ஏன்னா யோசேப்புக்கு விரோதமாக 7 ஆவிகள் போராடினது. எத்தனை ஆவிகள் போராடினது? 7 ஆவிகள் போராடினது யோசேப்புக்கு விரோதமாக. 1, கற்பத்தை வறண்டு போக பண்ணுகிற ஆவி. என்ன ஆவி? கற்பத்தை வறண்டு போக பண்ணுகிற ஆவி. நான் டக்கு டக்குன்னு கேட்பேன், நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஆபிரகாமுடைய இந்த பிள்ளை இல்லாதவங்களுக்கு இங்கே என்ன சொல்லணும்? மலடி மோசமான வார்த்தை இல்லை, வேற ஒரு வார்த்தை. வாரிசு இல்லாதவர்கள், அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஆனால் வாரிசு இல்லாதவர்கள்னு ஆண்களை இல்லையே சொல்லணும். சரி, நமக்கு இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கிடும். வாரிசு இல்லாதவர்கள். அந்த ஆவி அந்த குடும்பத்தில் முதல்ல யாரை பிடிச்சு? டக்கு டக்குன்னு எழுதிக்கிடுங்க, சாராள். அடுத்த ஜென்ரேஷனில் யாரை பிடிச்சு? ரெபேக்கா. அடுத்த தலைமுறையில் யாரை பிடிச்சு? ராகேல். அடுத்த தலைமுறையில் யாரை பிடிச்சு? அடுத்த தலைமுறையில் அண்ணாளா? வண்டியில் பேனா கிடக்கா? அந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நேர அடியில் ஒரு நல்ல பேனா இருக்குது. சரியா சொன்ன ஒரு பேனா இப்போ தாரேன். அடுத்த தலைமுறையில் யாரை பிடித்தது? முதல் தலைமுறையில் சாராள், 2வது தலைமுறையில் ரெபேக்கா, 3வது தலைமுறையில் ராகேல், 4வது தலைமுறையில் தாமார். யார் சொன்னது? தங்கம், பேனா எடுத்து கொடுங்கண்ணே. தாமார். 4 பேருக்கும் போராடுறது தெரியுமா?